ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நேற்று எழுதியிருப்பீங்க டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம். ஸோ இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து நேற்றே வந்து நம்மளோட சேனலில் வந்து போட்டுட்டோம். ஸோ அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். ஸோ போய் பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து கட் ஆஃப் அனலைசிஸ்க்கான வீடியோ வந்து நிறைய பேர் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ கட் ஆஃப் எவ்வளோ சார் இருக்கும், ஸோ 2025 எப்படி இருக்கும், எவ்வளோ எடுத்தால் வந்து நம்ம மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நிறையா கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குற நீங்கள் ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் உங்களோட ஆஸ்பிரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டு டிஎன்பிசிக்கான அப்டேட்ஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அனலைசிஸ் கட் ஆஃப் அனலைசிஸ் வீடியோ பார்த்துலாம். ஓகேவா? ஸோ ரிசல்ட் ஆஃப் ப்ரிலிம்ஸ், அதாவது தெலுங்கு டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வித்தின் 2 monthஸில் வந்துடும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, வித்தின் 2 monthஸில் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிறத வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி சேர்மனே வந்து நேற்று எக்ஸாம்ஸ் முடிஞ்சோடனே வந்து ஸோ அவங்க அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வித்தின் 2 monthஸில் வந்து உங்களுக்கான ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து வந்துடும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபேக்டர்ஸ் கட் ஆஃப் டிசிஷன். ஓகேவா? அதாவது எந்தெந்த ஃபேக்டர்ஸை வச்சு இந்த கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப பார்க்கணும். வேக்கன்சிஸ். ஸோ வேக்கன்சிஸ் ஒரு கம்மியாக இருக்குது ஒரு போஸ்ட்டுக்கு அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் இருக்கும். பிகாஸ் வந்து கொஞ்சம் மெம்பர்ஸை தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வேக்கன்சிஸ் கம்மியாக இருந்தால் கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதேமாதிரி நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ். ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு வந்து நிறையா பேர் அப்ளிகன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ வேக்கன்சியும் கண்டிப்பாக வந்து கட் ஆஃபும் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதிக பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா நிறையா பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணுன்ட்டு கட் ஆஃபும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அட்லாஸ்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ், எக்ஸாமோட லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃபராக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் வந்து கம்மியாகும். ஓகேவா? அதேமாதிரி கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஈஸி டு மாடரேட்டாக இருந்ததுன்னா கட் ஆஃப் வந்து அதிகமாகும். ஸோ இவ்வளோ தான் ஃபேக்டர்ஸ். இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப டிசைட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து இயர் டு இயர் வந்து கட் ஆஃப்ஸ் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ கட் ஆஃப் அனாலிசிஸ் இது வந்து 2019 பார்க்கலாம். ஓகேவா? 2019 எடுத்தது வந்து பார்க்கலாம். ஸோ ஜிடி, அதாவது ஜென்ரலுக்கு யூஆர் அன்ரிசர்வ்டு இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து 204 வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? அதாவது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கு 204 மார்க்ஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் 204 அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸுங்கிறத பார்த்துக்கோங்க. இதை டிவைட் பை 1/1.5 அப்படிங்கிறத போட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத இதை பார்த்துக்கோங்க. இது வந்து மார்க்ஸ் தான், கொஸ்டின்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ மொத்தத்துக்கு 200 கொஸ்டின் தான் நமக்கு 300 மார்க்ஸு. ஸோ 1 கொஸ்டின் 1.5 மார்க் மாதிரி. அப்போ 204 மார்க் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதே இது இந்த ஜென்ரலில் வந்து அதே மாதிரி பீப்புள் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் ஜிடிக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 180 வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து அதே இது வந்து உமன்ஸ்னு இருக்கும். உமன்ஸ்னால் வந்து இந்த ஜென்ரல்லேருந்து உமன்ஸுக்கு வந்து ஒரு 10 மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஜென்ரலில் வந்து ஒரு 204னா உமன்ஸுக்கு வந்து 195க்கு கிடச்சிருக்கும். ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். எல்லா கேட்டகரிக்கும் வந்து இதுதான் வந்து ஒரு கட் ஆஃப் அனலைசிஸ். ஸோ அதே மாதிரி பிசிக்கு வந்து 189 கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி பிசிஎம்க்கு வந்து 181 கிடச்சிருக்கு. அதே மாதிரி எம்பிசிக்கு வந்து 186. அதே மாதிரி எஸ்சிஏ அதுக்கு வந்து 177. அடுத்து எஸ்சிக்கு வந்து 180. ஸோ அதுக்கடுத்து எஸ்டி வந்து 160.5. ஸோ இது வந்து மார்க்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இத்தனை கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் இந்த டைம் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா, ஸோ லாஸ்ட் 2 or 3 months, ஸோ லாஸ்ட் 2 or 3 years பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து 2019 2021 எவ்வளோ இருந்திருக்கும். ஸோ அது மேபி வந்து 1 or 2 கூடி இருக்கலாம். ஸோ 210 ஓகே, மேக்ஸிமம் வந்து 210 இருந்திருக்கலாம். ஸோ மினிமம் வந்து 190 இருந்திருக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து கட் ஆஃப் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகே, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025 எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ யூஆர் அதாவது வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கவங்க, ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க வந்து 195லேருந்து 200க்குள்ளே வந்து எதிர்பார்க்கலாம் கட் ஆஃப். ஓகேவா? 195 கொஸ்டின்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து 130 கொஸ்டின்ஸ் 135 கொஸ்டின்ஸ் கிட்ட அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பிசிக்கு வந்து 160 மார்க்ஸு, எம்பிசிக்கு வந்து 165, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 155 140, பிசிஎம்க்கு வந்து 160. ஸோ இது வந்து ஒரு ரேஞ்சான கட் ஆஃப் தான். ஓகேவா? ஸோ மேபி பிசிக்கு வந்து 160னா 170 175 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி எம்பிசிக்கு வந்து 170 வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இது வந்து ஒரு அக்யூரேட் இதுதான். ஸோ அது வேக்கன்சிஸ் அந்த எக்ஸாம் கொஸ்டின் லெவல் இதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டட் as per now வந்து 195 160 165 155 140 160. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ கட் ஆஃப் அனலைசிஸும் இப்படி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து
சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து கட் ஆஃப் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காண்டி வந்து ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து இதுதான். ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ